தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய MST ஐக்கர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் லைவாக ட்ரேடிங் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய ட்ரேடிங் ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போடுறோம். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும், எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், எது ஸ்டாப் லாஸு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய சாஃப்ட்வேர் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இது போக பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராடேலேயே ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய MST iTrend 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டரும் நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம். இப்போது இன்றைக்கி நான் மறுபடியும் ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி நம்ம இண்டிகேட்டரை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது ஃப்ரீ இண்டிகேட்டர் கிடையாது, பெய்டு இண்டிகேட்டர் தான். இப்போ இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு இந்த இடத்துக்கு வாங்க. இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபேவரட், பர்சனல், டெக்னிக்கல், ஃபினான்சியல், கம்யூனிட்டி, இன்வைட் ஒன்லி அப்படின்லாம் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இன்வைட் ஒன்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஒன்று கிளிக் பண்ணிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சார்ட்டில் அது வந்துடும். அவ்வளோதாங்க, வந்துருச்சா? இப்போ இது வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நேராக இந்த செட்டிங்ஸ்க்கு போங்க. இந்த ஐகோர் 2.0 அப்படிங்கிற செட்டிங்ஸில் நடு பட்டன் செட்டிங்ஸ்ன்னு தெரியுதுங்களா, அங்கே போய் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு இங்கே ரீசெட் கொடுத்துருங்க. ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நிறையா நம்ம டிஃப்ரெண்ட் மார்க்கெட் டைப் கொடுத்துருக்கோம். எதுவுமே தெரியாதவங்க டிஃபால்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 3 மாதத்துக்கு குறைந்தபட்சம் டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. SL ஹிட் ஆனால் மட்டும் ரிவர்சல் என்ட்ரி எடுங்க. பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. இதுதான் நம்முடைய பேசிக் செட்டப். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரீமியம் கஸ்டமர் இருந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வைக்கலாம். இல்லை நார்மல் கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா 1 மினிட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே டாப்பில் 2 லைன் ஃபார்ம் ஆகும், பாட்டமில் 2 லைன் ஃபார்ம் ஆகும். டாப்பில் 2 லைன் ஃபார்ம் ஆகும், பாட்டமில் 2 லைன் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நேராக கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா, பாருங்கள் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இது வரைக்கும் போகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செல்லுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்முடைய செல் என்ட்ரி. இதுக்கு மேலே உள்ள பையிங்கிற என்ட்ரி செல்லோட ஸ்டாப் லாஸு. செல்லு ஹிட் ஆகிடுச்சு, செல்லோட SL ஹிட் ஆகிடுச்சுன்னா பைக்கு மாறிக்கணும், பையோட SL ஹிட் ஆகிடுச்சுன்னா செல்லுக்கு மாறிக்கணும். இப்போ கீழே உள்ளது ஃபஸ்ட்டு பை, அதுக்கு கீழே உள்ளது செகண்டு செல்லு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பை எடுப்போம், இதுக்கு கீழே உள்ள ஸ்டாப் லாஸ் வைப்போம், மேலே டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சப்போஸ் டார்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஓகே, வி கேன் என்ஜாய். இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே லாஸ் புக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே செகண்ட் செல்லில் உட்காந்து ப்ராஃபிட் எடுக்கணும். இதில் ஒரு ஸ்டாக்கு கட்டிக்கிட்டு அழுக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்கிரிப்டை கட்டிக்கிட்டு அழுக வேண்டிய அவசியம் கிடையாது. பை எடுப்போம், ஃபஸ்ட்டு ஒத்து வந்தால் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். இல்லைன்னா அங்கே ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு கீழே செல்லில் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். அவ்வளோதான். பை எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போகும்போது மார்க்கெட் மேலே வந்துருன்னு சொல்லி குருட்டு கனவுலாம் நம்ம காண மாட்டோம். ரொம்ப சிம்பிள். ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா செகண்ட் செல், பைக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தா செகண்டு செல்லு, செல்லுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தா செகண்டு பை. ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் அடித்தா அன்றைக்கி 2 லாஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துடணும். மறுநாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ எப்படி செல் எடுக்கிறது சார் இல்லை பை எடுக்கிறது சார் அப்படின்னு கேட்பீங்க. ஏதாவது ஒரு மினிட் கேண்டில் இப்போ சப்போஸ் பாருங்கள், இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு போகுது. அப்போ 51,353 வந்து ஸ்பாட் ப்ரைஸு. நம்ம எடுக்க வேண்டியது 51,400 புட் ஆப்ஷன் எடுங்க இந்த இடத்துல வரும்போது. இப்போ எப்போ எடுக்கணும்னா ஒரே ஒரு கேண்டில் இந்த செல்லு லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகட்டும். ஒன்று மேலே போய் டச் பண்ணிவிட்டு கூட கீழே வரலாம். அப்படி வந்து இந்த மாதிரி க்ளோஸிங் வைக்கும்போது இது கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓகேவா. அதுக்கு அடுத்த கேண்டிலும் க்ளோஸ் ஆனாலே போதும், அதுக்கு அடுத்த கேண்டில் கூட பார்க்க தேவையில்லை. சப்போஸ் அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் இருக்குது அப்படின்னா அது டபுள் கன்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக நீங்கள் இங்கே புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம், அதாவது செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பை கிட்ட வரும்போது ஏதாவது ஒரு கேண்டில் இந்த பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் பண்ண வைங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா கீழே போயிட்டே இருக்கும்போது எல்லா கேண்டிலும் கீழே நோக்கியே போயிட்டே இருக்கும், எதுவுமே மேலே வந்து க்ளோஸ் வைக்காது. அப்போ ஒரே ஒரு கேண்டில் மேல் நோக்கி க்ளோஸ் பண்ண வச்சுட்டு அந்த ஹை பிரேக் பண்ணாலோ பை எடுத்துடலாம். இல்லை அதுக்கு அடுத்த கேண்டில் க்ரீனாக இருக்குன்னா டபுள் கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஹையை உடைக்கும்போது நீங்கள் பை எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குறது 1 மினிட் கேண்டில் தான், அப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு வச்சிடாது. இதுதான் இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபால்ஸ் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி நம்ம லைனை டச் பண்ணிட்டாலே போதும், நம்ம பை எடுக்கலாம் இல்லை செல் எடுக்கலாம். இப்போ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு செல் ஜோன் வந்துருச்சு, பை ஜோன் வந்துருச்சு. செல் ஜோன் வந்துருச்சு, பை ஜோன் வந்துருச்சு. மார்க்கெட் ஒன்றும் ஸ்டேபிள் ஆகலை. நான் வச்சுருக்கிறது டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சுருக்கேன், அதனால் ஒன்றும் ஸ்டேபிள் ஆகலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம பண்ண வேண்டியது நம்ம ஜோனுக்கிட்ட தான் வரணும், ஓகேவா. ஆனால் இங்கே என்ன இருக்குது, கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு கீழேயே வந்துருச்சு. இப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஒரு 500 ரூபாக்குள்ளே 1 லாட் எடுக்கணும், ஒரு 500 ரூபாக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ 353 வந்து ஹையே, நம்ம என்ட்ரி வந்து 410, ஓகேவா. ஒரு 50 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது, அதாவது ஒரு 750 ரூபா கிட்ட வித்தியாசம் இருக்குது. நீங்கள் விரும்பினால் இந்த பேரிஷின் எங்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஜோனுக்கிட்ட வரட்டும், அதுக்கப்புறமே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ரன் பண்ணுற மார்க்கெட்டை. இப்போ மார்க்கெட் கீழே வந்து 50,900, 50,850 இருக்குது. அப்போ 50,800 கால் ஆப்ஷனை பை பண்ணணும் கீழே வந்தால். மேலே போச்சுன்னா 51,400. இப்போ கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம ரெடியாக இருக்கணும். 50,800 கிட்ட வரும்போது ஒரு 1 மினிட் கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ண விடுங்க. அதுக்கு அடுத்த கேண்டிலில் நீங்கள் பை எடுக்கலாம். அதுக்கு அடுத்த கேண்டில் க்ரீனாக இருந்துச்சுன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் ஆச்சு, அப்போ நம்ம பை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் டச் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. நல்லா டச் பண்ண விட்டுட்டு கூட நம்ம செல்லு எடுக்கலாம். நான் கொஞ்சோண்டு டைமிங் வந்து ஸ்பீட் பண்ணுறேன் வீடியோ நேரத்தை குறைக்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து மேலே வச்சுருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டில் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. இந்த நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ நல்லா புரியும். இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காகவே நான் மறுபடியும் ஸ்க்ராட்சிலேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த ஒரு கேண்டில் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் க்ரீன் ஆகிடுச்சு, அப்போ கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அப்போ இந்த செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸு இது ஸ்பாட்டுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உடனே 50,800 கால் ஆப்ஷன் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஆப்ஷன் சார்ட்டில் ஒர்க் ஆகுமா சார்? ஒர்க் ஆகும். எப்படி சொல்கிறீங்க? நேராக இந்த செட்டிங்ஸ்க்கு போங்க, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து டைப் பண்ணுங்கள், என்ன டைப் பண்ணணும், 50,800 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, எஸ்எல்லையும் டார்கெட்லையும் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும். என்ன சார் எஸ்எல் டார்கெட்டுங்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. இங்கே இது டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த என்ட்ரி 238.65, அது ஸ்டாப் லாஸ் 238.11. வெறும் 40 பைசாவில் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா ஸ்டாப் லாஸ் வச்சு? முடியாது. அப்போ அந்த ப்ரைஸிங் தகுந்த மாதிரி நம்ம ஆப்ஷனுக்கு மட்டும் பிக் 3 எஸ்எல் வைக்கணும், பிக் 3 டார்கெட் வைக்கணும்.
ஒரு 30 பாயிண்டாவது குறைந்தபட்சம் நமக்கு ஸ்டாப் லாஸ் வரணும். இல்லைனா பிக் 4 வைங்க, உங்களுக்கு 40 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல போயிட்டு நம்ம டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. பாருங்கள் 3 டார்கெட்டுமே நமக்கு உடனேயே கொடுத்துருச்சு. இங்கே பை ஆக்டிவேட் ஆகிட்டு 1 2 3 4 நிமிஷத்துலேயே 3 டார்கெட் கொடுத்துருச்சு. மறுபடியும் வந்திருக்கு, மறுபடியும் டார்கெட் கொடுத்துருக்கு, மறுபடியும் வந்திருக்கு, மறுபடியும் டார்கெட் கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறது இது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சொல்கிறேன். ஆப்ஷன் சார்ட்லேயே டைரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஆப்ஷன் சார்ட்லேயே டைரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பை டார்கெட் 4 எனேபிள் பண்ணியிருந்தால் எனேபிள் பண்ணிக்கங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த ப்ரைஸில் என்ட்ரு பண்ணுன்னு தெரியாது. சில பேர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரு பண்ணுறதா என்ன பண்ணுறது தெரியாது. ஸோ அவங்களுக்காக இப்போ இந்த ஆப்ஷன் சார்ட் ட்ரேடிங்கில் வந்தது இன்னொரு பெனிஃபிட்டாக நமக்கு முடிஞ்சு போச்சு. நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, நச்சின் ஆகிருக்கு, பின் டு பின்னு நேராக நம்மளுக்கு 3 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் வந்திருக்கு, அதே இடத்துலையே நமக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் கிடச்சிருக்கு, திருப்பியும் டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் அதே இடத்துலையே வந்திருக்கு, அதே 238 வந்திருக்கு, திருப்பியும் டார்கெட் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு. மார்க்கெட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற இடத்துல முடிஞ்சு போச்சு. இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கான்னு சொல்லி. திருப்பியும் பாருங்கள், மறுபடியும் 5 டார்கெட் கொடுத்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்பாட்டுக்கு போயிடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்பாட்டில் போயிட்டு செக் பண்ணணும் என்ன இருக்குது ஏதாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நமக்கு எல்லா டார்கெட்டுமே கொடுத்ததுனால நம்ம மார்க்கெட் விட்டு வெளியில் வந்துடலாம். இதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். பையில் நம்ம டார்கெட் முடிஞ்சு போச்சு, தெரியுதானே? பையில் நம்ம டார்கெட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டில் என்ன ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லியிருக்கேன், டைனி 2 வைக்க சொல்லியிருக்கேன். பிக் 3லாம் ஸ்பாட்டில் வைக்கக்கூடாது. ஸ்பாட்டுக்கு டைனி 2. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது மட்டும் ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். பாருங்கள், இங்கே பை ஆக்டிவேட் ஆச்சு, 3 டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கீழே வந்துருச்சு, கொஞ்சம் மேலே போயிருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சா, டார்கெட் கொடுத்துருச்சா, மார்க்கெட் விட்டு வெளியே வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் செல்லுக்கு தான் நம்ம பார்க்கணும். செகண்ட் செல்லுக்கு தான் எக்ஸ்ட்ரா ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்லேயே போயிட்டே இருக்குது. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப். சரி, நான் வீடியோட டயத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு 50,800. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃபால்னு பாருங்கள். நம்ம இதுக்காக தான் சொல்கிறது, ஒன்ஸ் நீங்கள் பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையிலே இருங்க, எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் செல்லுக்கு போங்கன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? அப்போ பை ஆக்டிவேட் ஆச்சு, பையிலே இருந்தோம், ப்ராஃபிட் புக் பண்ணோம், வந்துட்டோம். திருப்பி எஸ்எல் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அதிலே இருந்து ஃபுல் ரேலியை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஃபுல் ரேலியை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அந்த ரேலியை பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். 9-15 மூவிங் ஆவரேஜ், அப்படி இல்லைனா ஒரு சூப்பர் ட்ரெண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரேலிக்காக, அந்த ரேலி எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த இது பாருங்கள். 9-15 மூவிங் ஆவரேஜ் அழகாக சூப்பராக ரயில்வே ட்ராக் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதே மாதிரியே சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு இந்த இடத்துலேருந்து அழகாக கிடச்சிருக்கு. கட்டே ஆகலை, இந்த இடத்துல நமக்கு கட் ஆகிருக்கு. அப்போ இது வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி ப்ராஃபிட்டு புக் பண்ணிக்கலாம். அப்போ இது வரைக்கும் எம்எஸ் டைகர் 2.0வை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். இது நல்ல ஒரு ட்ரைனிங் வீடியோ மாதிரி சொல்லியிருக்கேன். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. அப்புறம் iTrend 2.0 பொறுத்த வரைக்கும் பொசிஷனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ராடேவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த iTrendை பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸில் நமக்கு 52,181 செல்லு ஆக்டிவேட் ஆச்சு. 52,181 செல்லு ஆக்டிவேட் ஆச்சு. அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 4-5 நாள் ஆக்டிவேட் ஆச்சு. திரும்ப நமக்கு ப்ராஃபிட் மேலே ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த கேண்டை நம்ம எடுக்க மாட்டோம், ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ண விடுவோம். அதான் நம்மளோட கான்செப்ட்டு.
அப்போ இங்கேருந்து நம்ம செல் எடுத்திருக்கோம், பை வரைக்கும் வந்திருக்கு. திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, திருப்பி இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. திருப்பி மேலே போயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு கீழே, இங்கே செல் அடித்தோம்னா திருப்பி இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. இப்போ திருப்பி நம்ம ஏதாவது கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ண விட்டு தான் நம்ம பை எடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த கேண்டில் 50,072, நம்மளுடைய என்ட்ரி வந்து 50,055. நம்ம பை ஜோனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஐ ட்ரெண்ட் 2.0 பொறுத்த வரைக்கும். அப்படி க்ளோஸ் ஆனது உடனே நம்ம பை எடுக்கணும். நம்ம தான் சொன்னோம் இல்லையா, 50,100 கால் ஆப்ஷனை மந்த்லி எக்ஸ்பைரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். ஓகேவா? அப்போ எடுத்த உடனே பாருங்கள் எவ்வளோ இப்போ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 50,340, 300 பாயிண்ட் கிடச்சிருச்சு. நம்ம இந்த லோவில் எடுத்தோம், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 300 பாயிண்ட் மார்க்கெட் முடிய காட்டியும் கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் ஆப்ஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா அடுத்த எக்ஸ்பைரிக்கு, மந்த்லி எக்ஸ்பைரிக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஐ ட்ரெண்ட் ஒரு இண்டிகேட்டரு வெறும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு நாளைக்கே இவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தின நாள் ட்ரேடிங்கில் பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு. பின் டு பின் என்ட்ரி அங்கேருந்து இது வரைக்கும் 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்படியே நம்ம டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தோம்னா, டே டைம் ஃப்ரேமில் நமக்கு இப்போ தான் பை ஜோனுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ண விட்டு தான் எடுக்கணும். ஓகேவா? மார்க்கெட் நல்லா இறங்கும்போது உடனே எடுத்தோம்னா 250 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, இந்த ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே பை இது வரைக்கும் மேலே போயிருக்கு. இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, இது வரைக்கும் செல்லு இவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு. திருப்பி இங்கே பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, இது வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ திருப்பி இப்போ இறங்கிக்கிட்டு இருக்குது, வெயிட் பண்ண விட்டு டே டைம் ஃப்ரேமில் ஒரே ஒரு க்ளோஸ் மேலே வச்ச பிறகு எடுத்தோம்னா திருப்பி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம பை எடுத்துருக்கிறது 50,100, எதை பேஸ் பண்ணி, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு. டே டைம் ஃப்ரேம்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் ட்ரேடு. சரி, உங்களுக்கு என்ன சார் நிஃப்டி என்ன சார் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிஃப்டி பாருங்கள், நிஃப்டியும் உங்களுக்கு காட்டுறேன். 1 மினிட்டில் வச்சாலும் சரி, 5 மினிட்ஸில் வச்சாலும் சரி, நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரியே செட்டிங்ஸ்க்கு போகிறேன். இங்கே போயிட்டு ரீசெட் கொடுக்கணும் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டே ஒன்று தான், ஏன்னா அதே ரீசெட் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அந்த இடத்துல இந்த கேண்டில் தான் பை எடுக்கக்கூடாது. இந்த 3வது கேண்டில் தான், இந்த கேண்டில் 9:50 தான் பை எடுக்கிறோம். ஏன்னா அந்த ஒரு கேண்டில் தான் மேலே க்ளோஸ் வைக்கிது. அப்போ நம்ம இந்த இடத்துல பை எடுக்கிறோம், இந்த கேண்டில் இந்த இடத்துல பை எடுக்கிறோம். எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். செட்டிங்ஸ்க்கு போகிறேன், இந்த இடத்துல பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கா, நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டைனி 2 தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது வந்து 25 குவான்டிட்டி இல்லையா, அப்போ ரொம்ப லாஸ் விட்டுறக்கூடாது. அப்போ டைனி 2 வச்சுருக்கேன். முதலே 3 டார்கெட்டு ப்ராஃபிட்டு உடனே கொடுத்துருச்சு. திருப்பியும் எங்கள் செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகுது, அதில் ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகுது, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. இப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரேலியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம 915 மூவிங் ஆவரேஜ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுடைய அனைத்து நாட்களும் இதுபோல் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.